கருமாரியம்மன் அருளால நீங்க எல்லா செல்வங்களும் பெற்று நீடூழி வாழணும். ஆமா, உன் தம்பி முத்து கோயிலுக்கு வரேன்னு சொன்னா ஏன் வரல? களத்து மேட்டுக்கு போறதா சொன்னா. அப்படியா? வா வா வா. என்னங்க உங்க அண்ணன் வர்றாரு. பார்த்துட்டேன், பேசாம வா. என்னம்மா சௌக்கியமா இருக்கியா? இன்னும் புருஷனுக்கு கோவம் தேர்ல போல இருக்கு. உங்க கூட பிறந்த தம்பி தானே. சரி சரி, நீ சீக்கிரம் போ, உங்ககிட்ட கோச்சுக்கு போறான். என்னடி இது? இவ்வளவு நேரமா பாலை வச்சுட்டு காத்துட்டு இருக்கோம், இன்னும் அம்மன் பாம்பு வரவே இல்ல. இதோ அக்காவே வந்துட்டாங்களே, இப்ப வரும் பாரு. மாங்காய் தேடிட்டு வர்றீங்க? ஐயோ, பொட்ட கடையில மறுபடியும் இந்த பக்கம் வந்தீங்க, மரத்துல கட்டி போட்டு உதைப்பேன். கிழவ போயிட்டானாடி? கிழவ கீழே விழுந்துட்டாண்டி. அப்பாடா, இந்த மாங்காய் திருடித்தீங்க எவ்வளவு கஷ்டம்டி. மாங்காய் கூட திருடிக்கிறதாண்டி ருசிக்கா. தண்ணி தாகமா இருக்குடி. தண்ணியா? உனக்கு தண்ணி என்னடி, மோரே வாங்கி தரேன் வா. ரொம்ப நன்றி பாட்டி. மாமா யாரையும் செமத்தியா சாத்துறாரு. வாங்க மாமா வெறுத்துக்கலாம். இனிமே பொம்பளைங்களை கிண்டல் பண்ணீங்க. யோ போங்கடா. நான் ஏன் ஒண்ணும் தெரியாத ஆளுங்களை அடிச்சிட்டு இருக்க? என்னடி கொழுப்பா? புசுக்குன்னானா? சும்மா போத்தியா வாய. ஏதோ அறியாத பசங்க அடி தாங்க முடியாம ஓடுறாங்க. எங்க நீ சரியான ஆம்பளைனா உன் வீரத்தை என்கிட்ட காட்டியா? ஏண்டி என்கிட்டயே சவால் விடுறியா? வாடி. சும்மா இரியா. நீ தயாராயிட்ட போதுமா, நான் தயாராக வேண்டாமா? பாவண்டி முத்தண்ண. ஓய் சும்மா இரு, சுளுக்கு எடுத்துட மாட்டேன். அந்த கம்பெட்ரி. அத குட்ரி. அதேதான், இன்னும் நல்ல வேகமா வேகமா. அப்படி போடு. சும்மா இருக்கிறவங்கள வம்புக்கு இழுக்கிறிய, அது மட்டும் தப்பு இல்லையா? கிட்ட நெருங்காதையா. நெருங்கினா என்னடி பண்ணுவ? வீணா தோத்துடுவ. அதையும் தான் பாத்துருவோமே. ஐயோ புசுக்குன்னானா? ஏய் ஓடி வந்துடி. நல்லா இருமா. அக்கா வாப்பா. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? மாமா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நாள். தெரிஞ்சுதான் எங்க கூட கோயிலுக்கு வராம ஊர் சுத்த போயிட்டியா? வந்ததும் வராதமா திட்ட ஆரம்பிச்சிட்டியா? பறிஞ்சுக்கிட்டு வந்துருவீங்களா? உங்க செல்லம் தான் இவனை. சரி சரி சரி, வாப்பா சாமி கும்பிடலாம். வா, எல்லாரும் சேர்ந்தே கும்பிடலாமே. வாங்க வாப்பா. அக்கா சேர்ந்து நில்லுங்கக்கா. என்னப்பா இது, சாமி கும்பிட சொன்னா? நான் தினமும் வணங்குற தெய்வமே நீங்களும் அக்காவும் தான். எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான். நல்லா இருப்பா. வாப்பா. நீ என்னப்பா இதெல்லாம்? இன்னைக்கு உங்க கல்யாண நாள்ல நீங்க 2 பேரும் நீடூழி வாழணும்னு அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். பழனி, எங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க, அதுக்கு நாங்க என்னப்பா கைமாறு செய்ய போறோம்? அண்ணே, என் மனைவி நோயா இருந்தப்போ பெத்த தாயா இருந்து அண்ணி உதவி பண்ணாங்க. அந்த தெய்வத்துக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன். சரி சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து அப்புறமா நன்றி சொல்லலாம். இப்ப சாப்பிட வாங்க. அஞ்சல அஞ்சல. என்னையா எழவெடுத்தவனே? நம்ம கண்ணாலத்தை எப்ப வச்சுக்கலாம்? யோ அங்க பாருயா, கண்ணுக்குட்டி பால் குடிக்குது. அம்மா வந்தாங்கன்னா கட்டையாலே அடிப்பாங்க.
போய் பாலக்கரையா? அத்தை சாகும்போது நீ என்னத்தான் கண்ணாலம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு செத்தாங்க. நீ என்னடா என்ன கண்ணாலமே கட்டிக்க மாட்டேங்கிற. போ. அம்மா, நான் வைத்தியர் வீட்டுக்கு போய் மருந்து அரைக்கணும். கொஞ்சம் சீக்கிரம் போறேம்மா. சாயங்காலம் சீக்கிரமா வந்துரு. சரிம்மா. அம்மா. முனியா, ஐயா மத்தியானம் பக்கத்து ஊருக்கு போறாரு. நீதான் வண்டி ஓட்டணும், எங்கேயும் போயிடாத. சரிம்மா. இது முருகன் கோயில் உண்டியல் சாவி. இது விநாயகர் கோயில். நேற்று தான் ஆடி கிருத்திகை முடிஞ்சிருக்கு. முருகன் கோயில் உண்டியல் நிறைஞ்சிருக்கும். ஏ குண்டுமணி, நீ விநாயகர் கோயில் உண்டியலை திறந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துரு. அரசு, நீ முருகன் கோயில்ல இருந்து பணத்தை அள்ளிக்கிட்டு வந்துரு. ஏய், ஏதாவது ஒன்னு ரெண்டு ஒதுக்கினீங்க, விநாயகரும் முருகரும் உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டாரு. ஆமா, இவரே உண்டியா ஒதுக்குறாரு, இவரையே சும்மா விட்டு வச்சிருக்காங்க. என்னடா புலம்புற? அது ஒண்ணு இல்லைங்க, நம்ம மாரியம்மன் கோயில் உண்டி சாவி கொடுக்கலையான்னு சொன்னேன். அது வெள்ளிக்கிழமை தாண்டா நிறையும். அதை நானே திறந்துக்குவேன், நீங்க போங்க. வரங்க. வேலை முடிஞ்சிருச்சு, நான் வாரேனுங்க. இன்னும் ஏன் வேலை முடியலையே? விடுங்க, சினிமாவுக்கு நேரமாச்சுல. நீ ஒரு சினிமா பைத்தியம்ல. சரி போ போ. நல்லா இருக்குல்ல, தொட்டு விட்டு சும்மா அனுப்புறீங்களே, துட்டு கொடுங்க. உன்னை தொட்டாலே துட்டா? இந்த 20 ரூபாயா? ஏ ராசா, சசினிகாந்த் படத்தை 20 தடவை பாப்பனல்ல. ஏய். ஏன் வந்துட்டல்ல? என்ன காவேரி, வெடுக்குன்னு கிள்ளிவிட்டியே. நான் பயந்தே போயிட்டேன்ல. நான் உன்னை எத்தனை தடவை ஜாக்கெட் போடுன்னு சொல்லிருக்கேன். ஏ ராசா, என்னைக்கு பட்டு சீலை சாக்கிட்டு வாங்கி தராங்களோ அன்னைக்குதான் போடுவேன். ராசாவா? அது யாரு? அது என்ன அப்படி கேட்டுவிட்ட? ரஜினிகாந்த் தான் ஏ ராசா. கனவுல வந்து அஞ்சாலா நான் உனக்கு பட்டு சீலை சாக்கிட்டு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நானா? அவர் ஜாக்கெட் வாங்கி தந்தா மாதிரிதான், நீ போட்டா மாதிரிதான். மகாகணபதி பிரபு, எல்லாரும் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். மகமாயி, தாயே, கருமாரி, நீயே துணை. வைத்திரையா, மருந்து அரைச்சிட்டே, நான் வாரேனுங்க. சரி, போயிட்டு நாளைக்கு சாயந்தரம் வந்துரு. தொட்டு கொடுங்க. அடடா, அத மறந்தே போயிட்டுனேன். இந்தா, இத வச்சு. இந்தாமா, அந்த புள்ளைய கொண்டு அப்படி. இந்தம்மா, நான் ஒரு களிம்பு தரேன், பையன் கையில நல்லா சீரா தடவி விடு. அதை விட தினமும் சோப்பு போட்டு குளிப்பாட்டு, சோரி சரங்கெல்லாம் வராது. இந்த 13ஐயும் கழுவி குளிப்பாட்டத்துக்குள்ள வயிற்றுக்குள்ள உள்ளது பொத்துன்னு குதிச்சிரும். இதான் முத புள்ளையா? முத புருஷன். புருஷங்க, இதுதான் என் மூத்த புள்ள. 26 வருஷத்துக்கு முன்னாடி தவம் பண்ணி பெத்தேன். இதையா? அவன்? இவன் என் கடைசி பிள்ளைங்க. பிறந்தன்னைக்கு வாயில வச்ச விரலுதான் இன்னும் எடு. ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரு அம்மா, குரங்குட்டி மாதிரி ஒரு அப்பன், பன்னி குட்டி மாதிரி 13 புள்ளைங்க. வயிற்றுல வேற 3 இருக்குதுன்னு பட்டணத்து டாக்டர் படம் முடிச்சு சொன்னாருங்க. இப்படியே பெத்துக்கிட்டு போனா இந்த நாட்டை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். இந்த களிம்ப ஒழுங்கா மறக்காம தடவு. ஆகட்டுங்க. ஓ பாப்பா, வாங்க. வைத்தியர, நீங்க தான் என்ன காப்பாற்றணும். செட்டியார, என்னாச்சு? வைத்தியரே, நேற்றிலிருந்து கடுமையான வயிற்று வலி. நீங்க இருப்பீங்கன்னு வந்தேன், நீங்க இல்ல. உங்க அருமை மகரா இருந்துச்சு. அம்மா, வயிற்று வலி தாங்க முடியல, ஏதாவது மருந்து கொடுங்கன்னு கேட்டேன், கொடுத்துச்சு. என்ன மருந்து குடுத்துச்சோ? ராத்திரி 12 மணியிலிருந்து ஊத்துன்னு ஊத்திக்கிட்டு இருக்குது. நிறுத்த முடியல, நிறுத்துங்க. காவேரி, என்னம்மா இது? அது ஒண்ணு இல்லப்பா, இந்த பேதி மாத்திரை அந்த மாத்திரைய கொடுத்துட்டேன். என் வைத்தியத்தோட விளையாடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது?
அவர் மட்டும் கடையில விக்கிற எல்லா பொருளையும் கலப்படம் பண்றாரேப்பா. அதுக்கு உண்டான பாவத்தை அவர் அனுபவிச்சுட்டு போறார். உனக்கு என்ன வந்தது? செட்டியாரே, கலப்படம் பண்றது பாவமா? அதான் வயித்த கலக்குது. நானா இந்தாமா எங்க புறப்பட்ட? சந்தைக்கு போறேன்பா. சரி சீக்கிரமா வந்துரு. செட்டியார இத வாயில போட்டுட்டு தண்ணியை குடிங்க, நின்னுடும். மூச்சா? சரி வாடி. வாங்க வாங்க, என்ன வேணும்? வளையல் பார்க்கணும். டசன் எவ்வளவுங்க? டசன் 60 ரூபாமா. ஓஹோ. இந்த ரிப்பன் மீட்டர் எவ்வளவுங்க? மீட்டர் 4 ரூபாமா. ஓஹோ. இந்த வளையல் கொடுத்துருங்க. இந்த பச்சை கலர் ரிப்பன் 2 மீட்டர் கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க. வேணாங்க. வச்சுக்கோங்க. இல்ல வேணாங்க. என்னடி? சரி சரி வாடி, அது வழியுது. ஒரு முழம் பூ எவ்வளவுமா? விலை கிடக்குது. இந்தாமா வச்சுக்க. ஐயோ, எனக்கு இவ்வளவு பூ வேணாம். என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. அந்த புண்ணியவா அப்பவே காசு கொடுத்துட்டாரே. புண்ணியவானா? யோ, இதெல்லாம் உன் வேலை தானா? ஏன் வேலைதான். எனக்கு பூவும் ரிப்பனும் வாங்கி கொடுக்க நீ யாரு? உனக்கு ரொம்ப வேண்டியவன் வச்சுக்கிய. இந்த வச்சுக்கிய நினைச்சுக்கிய இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஐயோ, உங்ககிட்ட வச்சுக்காம வேற யாருக்கிட்டமா வச்சுக்கிறது? அதோ நிக்கிதே அழகு சுந்தரி, அதுகிட்ட வச்சுக்க. என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா. இவரு உனக்கு தெரியுதா? எங்கேயோ பார்த்த ஞாபகம். இவர்தான் அத்தை மகன். அழகா இருக்குதே, இதுதான் எங்க மாமனா? ஆமா, இது உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தாரு, வச்சுக்க. ஏய் கவை, சுக்கு நானா? அத்தா அத்தா. 15 வருஷத்துக்கு முன்னால உன் மாமனார் தர்மகர்த்தாவா இருந்தப்போ இந்த கோயில் சொத்துக்களை எல்லாம் யார் பேருக்கு எழுதி வச்சா? ராஜதுரோட அப்பா கந்தசாமி கவுண்டர் பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. தாயே, என் குடும்பத்துல நல்லதே நடக்காதா? விதிய மாத்த யாராலேயும் முடியாது. இருந்தாலும் இதுவரைக்கும் நடத்தாத கோயில் திருவிழாவை நடத்து. திருவிழாவுல தீமிதி, நல்லது நடக்கும். ஏன்பா பழனி, என்ன பிரச்சனை? எதுக்கு இவ்வளவு அவசரம் பஞ்சாயத்தை கூட சொல்லிருக்க? நம்ம நல்லூர் கிராமத்துல கோயில் திருவிழா நடந்த எத்தனை வருஷமாச்சு? பல வருஷமாச்சு. அதாவது ராஜோதரைய கோயில் தர்மகர்த்தா நியமிச்சதிலிருந்து திருவிழா நடத்தல இல்ல? ஆமா. அம்மா. வேண்டாத கேள்வி கேட்ட வீணாயிடுவேன். ஏய், கைய எடுங்கடா, சீவிடுவேன். எதுடா கேட்க கூடாத கேள்வி? தொடப்பக்கட்டைக்கு பட்டு குஞ்சம் கட்டுன மாதிரி தர்மகர்த்தான்னு ஒரு பதவி. பழனி, உனக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ அதை தைரியமா கேளு, நான் இருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னால நம்ம கருமாரியம்மன் கோயிலுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் சொந்தமா இருந்தது? 25 ஏக்கர் இருக்கும். இப்ப அதை யார் அனுபவிக்கிறது? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா கோவில் தர்மகர்த்தாவா இருந்தப்போ ராஜதுரையோட அப்பா எதையோ காட்டி மயக்கி எங்க அப்பாவை ஏமாத்தி கோவில் சொத்தெல்லாம் அவர் பேருக்கு எழுதி வாங்கிட்டாரு. நான் கடைசியா கேட்கிறேன், ராஜதுரை அனுபவிச்சுட்டு இருக்கிற 25 ஏக்கர் கோயில் நிலத்தை கோயிலுக்கே சொந்தமாக்கணும். நடக்காம இருக்கிற திருவிழாவை உடனே நடத்தி ஆகணும். இல்ல அந்த ராஜதுரை உண்டு இல்ல நாக்கிடுவேன். படிக்காத பயலா இருந்தாலும் என்ன கேள்வி கேட்கிறான் பாத்தியா? இப்படி கேட்டவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க தெரியுமில்ல? பழனி, உணர்ச்சி வசப்படுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. முள்ளு மேல துணியை போட்டுட்டோம், அதை மெல்லத்தாம்பா எடுக்கணும். எங்க அப்பா செஞ்ச தவறுக்கு நான் தான் பரிகாரம் தரணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. ஆமா பழனி, இப்போதைக்கு திருவிழாவை தர்மகர்த்தாவை சந்திச்சு அவர் வச்சு நடத்துவோம். திருவிழா நல்ல முறையில் நடக்கட்டும், மத்தத பின்னால பாத்துக்குவோம். என்னைய நான் சொல்றது? அது சரிதாங்க. உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே?
அண்ணே, நான் ஏதாவது தப்பா பேசுறதா என்ன மன்னிச்சிருங்க. பழனி, கேட்க வேண்டிய கேள்விதான்ப்பா கேட்டேன், தப்பே இல்ல. என்னடா காட்டாண்டி, 2 நாளா ஆளே காணோம்? ஐயா, என் புள்ள செத்து போச்சுங்க. உள்ள செத்து போயிடுச்சா? ஆமாங்க. என்னடா சொல்ற? என் புள்ளைக்கு அம்மை போட்டது தெரியாதுங்க. ராத்திரி புல்லா தண்ணிய போட்டு வீட்டுக்கு போய் என் பொஞ்சாதியோட சேர்ந்துட்டேன் சாமி. தீட்டுப்பட்டு ஆத்தா சீரி புள்ள செத்து போச்சுங்க. அவ்வளவு கொடூரமானதா அந்த அம்மை? ஆத்தாவுக்கு தீட்டு திட்டு ஆகாதுங்க ஐயா. சரி சரி, நீ போயிட்டு நாளைக்கு வா. போச்சு போச்சு, இருந்த மான மரியாதை எல்லாமே போச்சு. என்னடா உளர்ற? ஊரை கொள்ளையடிக்கிற உனக்கு தர்மகர்த்தா பதவி எதுக்கு? என்னடா சொன்ன? அவசரப்படுறீங்களே, சொல்றதை கேளுங்க. பஞ்சாயத்துல அப்படியா சொன்னா? கை நாட்டு பாய. வணக்கம் தம்பி. வாங்க வாங்க, என்ன இவ்வளவு தூரம்? பஞ்சாயத்துக்கு நீங்க வரல இல்ல? பஞ்சாயத்துல என்ன முடிவு பண்ணிருக்கோன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். தாராளமா சொல்லுங்க, உட்காருங்க. தம்பி, பல வருஷமா நம்ம ஊர் மாரியம்மா திருவிழா நடத்தாமே இருக்குது. இந்த வருஷமாவது உங்க தலைமையில சிறப்பா நடத்தணும்னு எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம். தாராளமா நடத்திடுவோம். வந்திருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் ஆளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அமக்களமா நடத்திடுவோம். இந்த மேலத்தாளத்துக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா தந்துடுவோம். விழா முடிஞ்ச உடனே கணக்கை பார்த்து பைசல் பண்ணிடுவோம். அப்போ நாங்க உத்தரவு வைக்கணும். வாங்கிக்கங்க. தம்பி, ஆத்த ஆசையினாலே உங்க கருணையினாலையும் நம்ம ஊர் திருவிழா ரொம்ப அருமையா நடந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி. இதுல நான் என்னங்க செஞ்சேன்? நீங்க எல்லாம் சேர்ந்து திருவிழாவை அமக்களமா நடத்திட்டீங்க. அதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? இருக்கட்டும் தம்பி, நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்கு என்ன? இந்த விழாவில இந்த மேல கச்சேரி, கரகாட்டம், டான்ஸ் இதுகளுக்கெல்லாம் ஒரு 18,425 ரூபாய் ஆயிடுச்சு. அதையும் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். அவ்வளவு செலவாயிருக்கும்? இருக்கும். அமக்களப்படுத்திட்டீங்கல்ல. கொஞ்சம் இருங்க, இதை வந்துடுறேன். நான் அப்பவே சொல்லல, அவங்க அப்பாதான் ஒரு மாதிரி. தம்பிக்கு ரொம்ப நல்ல மனசு. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும். என்ன இது? பாருங்க. எல்லாருக்கும் கேக்குற மாதிரி படிங்க. நல்லூர் கருமாரியம்மன் கோவில் தர்மகர்த்தாவாக நான் பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த கோவிலுக்காக நான் செய்த மொத்த செலவு 27,530 ரூபாய் 25 பைசா. ஆக நல்லூர் கருமாரியம்மா ராஜதுரைக்கு தர வேண்டிய கடன் 27,530 ரூபாய் 25 பைசா. ராஜதுரை, உன் அக்கிரமத்துக்கு அளவே இல்லையா? பஞ்சாயத்தில் எடுத்த முடிவை வீடு தேடி வந்து சொன்னோம். சிறப்பா நடத்துங்க, செலவை பார்த்து கணக்கை செட்டில் பண்ணிடுறேன்னு சொன்னேன். ஆனா இப்போ அந்த அம்மனே உனக்கு கடன் தரணும்னு சொல்றீங்க. உண்மைதான். கணக்க பார்த்து கொடுக்கறேன்னு சொன்னேன். கணக்க பார்த்துட்டேன், உங்ககிட்டயும் கொடுத்துட்டேன். இப்போ அந்த கருமாரி தான் எனக்கே கடன் தரணையா? ராஜதுரை, முத்து, ஆத்திரப்படாதப்பா. அயோக்கிய ராஸ்கல், ஆத்தாளாட உனக்கு கடன் தரணும். கோயில் சொத்தை கொள்ள அடிக்கிற நாய, உன் கொடலை உருவி ஆத்தாளுக்கு மாறையா போட்டு கடவுள் எதுக்கு தெரியுமாடா ஒரு நாக்கு வச்சிருக்கான்? சொல்ற வாக்கு ஒன்னா இருக்கணும் தாண்டா. பல நாக்கு படைச்ச அயோக்கிய பயல. என்னங்க படுபாவி உங்களை இப்படி பண்ணிட்டான்? ஆமா, அவன் போகும்போது என்ன தத்துவம் சொன்னா? ஏதோ வாக்கு ஒண்ணு நாக்கு ஒண்ணுன்னு சொன்னான். நாக்கு ஒண்ணா? காவேரி, உன்னை பத்தி ஊரெல்லாம் ஒரே பேச்சு. என்னடி இது தெரியாதா? நடந்த திருவிழாவில உன் மாமனை பாட்டிலே மடக்குனியே, அத பத்தி தான். பொசுக்கு நானா போட்டின்னு வந்துட்டா நான் விட்டுருவேனா? ஐயோ, உன் மாமா வராருடி. என்னடி ஐயோ? என் மாமா என்ன பேயா பிசாசா வரட்டுமே? ஏய், வழியை விட்டுட்டு ஓரமா வா. நான் ஏன் ஓரமா ஒதுங்கி போகணும்? வேணும்னா அவரு ஓரமா போட்டோம். சண்டித்தனம் பண்ணுது. ஏய், பின்னாடி வண்டி வருது தெரியல. கண்ணு முன்னால இருக்கு, பின்னால இல்ல. ஐத்தேரிக்க, இது என்ன உன் பாட்டை விட்டு தருவா? நடு ரோட்ல நடக்கிற?
என் பாட்டை விட்டுதோ என் பாட்டி விட்டுதோ உனக்கு என்னையா? நான் நடு ரோட்ல தான் நடப்பேன். உனக்கு இஷ்டம் இருந்தா நீ ஒதுங்கி ஓரமா போ. ஒதுங்கி ஓரமா போவா? ஏய், இறங்கி வந்த இறங்கி வந்து குடத்தை நீ தூக்கிட்டு வர போறியா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம்யா. அடிங்கோப்பம் தான் நானு. இந்த வரேன். அண்ணே 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 விடுங்க, நான் அவ கிடக்குறா. அண்ணே இந்த குடத்தை எல்லாம் வண்டியில வச்சுக்கிறோம், வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டுருங்க. சரி, பின்னாடி வைங்க. ஏய் ஏய், ஆ, 1 2 3 யார் கூடாது? எந்ததான்? ஏன் எடு முதல்ல. எடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? தூக்கி தூரம் போடுவேன். எங்க தொட்டு பாரு. தொட்டா என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? முதல்ல தொட்டு பாரு, நடக்கிறதே வேற. ஆ, இதா யோ, ஐயே என்னது எப்ப பார்த்தாலும் எலியும் புண்ணு போல சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? என்னண்ணே கட்டிக்க போற முறப்பவங்க பேசுற மாதிரியா பேசுறீங்க? எது இதுவா? கட்டிக்க போறதா? ஒரு கிழவியை கட்டிக்கிட்டாலும் கட்டிக்க வேண்டிய தவிர இந்த வாயாடியை கட்டிக்க மாட்டேன். து. யோ, கொடையா? ஆ, அடேங்கப்பா. ஏய் ஏய், ஃபாலோ மீயா. ஓ மூஞ்சி கிளவிதான் என் கடைக்கு போயா. சத்தம் போடு. ஐயா, என் ஆத்தா தப்பு பண்ணிட்டாயா. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து என்ன பெத்திருந்தானா நான் உன்னதான் கட்டி இருப்பேன்னு அந்த சோசியக்காரன் சொல்லிட்டாயா. ஏ ராசா. அஞ்சல, இத பாரு அஞ்சல, உன்னையே நினைச்சு மரத்தை வெட்டினா கைய வெட்டிடுச்சு அஞ்சல. அட இழவெடுத்தவனே, உன் கையில வெட்டிக்கிட்டா என்ன, உன் கழுத்துல வெட்டிக்கிட்டா எனக்கு என்னையா? போ அஞ்சல, நீ என்ன சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்கிற. ஆனா நான் எப்போ உன்னை மனசுலயே வச்சிட்டு இருக்கிறேன் தெரியுமா? ஏ ராசா, நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா இந்த பைத்தியம் என்ன நினைச்சு ஏங்குதா? அஞ்சல அஞ்சல, நம்ம கண்ணாலத்தை எப்போ வச்சுக்கலாம்? யோ, இனிமே என் கல்யாணத்தை பத்தி பேசின உன் பல்லெல்லாம் தட்டி போட்டுருவேன். ஆமா, போடி. ஆ